இந்த திருவிழால எனக்கு ஒரு வியப்பா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, வெளியூர்லேருந்து வந்த சாமிய வச்சு, சாமிய ஒரு டிராக்டர்ல வச்சு கட்டிட்டாங்க. கட்டிட்டு, இந்த ஊர்ல இருக்கிற மேக்ஸிமமான வீட்டுங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே பர்ட்டிகுலரா போனாங்க. போயி அந்த வீட்ல பூஜை வாங்கி, அங்க ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு 10, 10 நிமிஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது ஒரு 3 மணிக்கு ஈவினிங்கில ஸ்டார்ட் பண்ணது வந்து, சாமி திரும்ப கோவிலுக்கு வந்து ரீச் ஆகும்போது ஒரு 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. பட் நான் வந்து தென்காசி சைடு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி எங்க ஊர் பக்கம் பார்த்ததில்ல. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புதிய விஷயம் தான். ஏன்னா நான் உள்ளூருக்குள்ளே இருக்கிற அந்த மாரியம்மன் சாமி வந்து இந்த மாதிரி போய் பார்த்துருக்குறேன், இங்கே வந்ததுக்கப்புறம். பட் வெளியூர்லேருந்து வந்த சாமியும் சேம் ப்ராசஸ் தான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் போய் பூஜை வாங்குறாங்கம்போது, அது எனக்கு ஒரு ரொம்ப கனெக்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப எப்படி சொல்ல, ஒரு 3 ஊர் கூட்டம் இருந்தது. ஸோ மாரம்பட்டி ஒரு கூட்டம், அதுக்கப்புறம் வெளியூர்லேருந்து வந்த ஒரு கூட்டம், பட் பக்கத்துலேருந்து இன்னொரு கூட்டம். ஸோ அந்தளவுக்கு க்ரௌடு. சாமி கோவிலை ரீச் பண்ணதும் கோவில்கிட்ட நிற்கிறதுக்கு இடமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருந்தது. பட்டாசு, வான வேடிக்கைன்னு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு.